ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழின் விலாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவாவுக்கு எப்படி போனால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஃப்ளைட் அண்டு மெட்ரோ ட்ரெயினில் போன எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க. எல்லாருக்கும் ஃப்ளைட்டில் போகணுங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும். அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு லைஃப்பில் ஒரு டைமாவது ஃப்ளைட்டில் போயே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோங்க. ஃப்ளைட்டில் போகணுங்கிறது கனவாக இருந்த எனக்கு ஒரு நாள் நிறைவேறிச்சு. அதுவும் எங்கள் அம்மா அண்ட் ஃபேமிலியோட ஃப்ளைட்டில் நாங்கள் கோவாவுக்கு போனோங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ட்ரெயினில் சென்னை சென்ட்ரலுக்கு போயிட்டோங்க. அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ ட்ரெயினில் தாங்க போனோம். மெட்ரோ ட்ரெயினில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் போக போகிறேன். அங்கே ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேக் எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்ரோ ட்ரெயின் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போய் நின்னதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸில் அது கிளம்பிடுங்க. நம்ம ரெடியாகவே இருந்துக்கணும். ஒரு எல்லோ கோடு இருக்கும். அந்த எல்லோ கோட்டுக்கு பின்னாடி தான் நம்ம பேக் சைடு தான் நிற்கணும். இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட ஜாலியாக மெட்ரோ ட்ரெயினில் ஏற போகிறோங்க. ரொம்பவே எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மெட்ரோ ட்ரெயினில் போக போகிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி தாங்க. ஏசி வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே அழகாக இருந்தது மெட்ரோ ட்ரெயின். ஒவ்வொரு ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பயப்பட தேவையில்லை. எந்தெந்த பிளேஸ்க்கு அப்புறம் எந்த பிளேஸ் வரும்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவங்க ஒரு ஒட்டி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெட்ரோ ட்ரெயினில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபேமிலியோட ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது என் பையன்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோங்க. மெட்ரோ ட்ரெயினில் இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம். அங்கே லஞ்ச் பார்த்திங்கன்னா A to Bயில் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஃப்ளைட் ஏறதுக்காக போக போகிறோம். நம்மளோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா T1 T4 பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் போகிறதுக்கு, T2 பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஏறதுக்கு அது இங்கே நீங்கள் போகணுங்க. அங்கே உள்ளே நம்ம போன உடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட ஆதார் கார்டெலாம் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளை உள்ளே விடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் ஆதார் கார்டு கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளைட்டு டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. எப்படா நம்ம ஃப்ளைட் ஏற போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். ஆல்ரெடி முன்னாடியே நம்ம ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸோட நம்ம கட்டி ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணுங்க. நாங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ ஃப்ளைட்டு. ஒரு ஆளுக்கு 5000 சம்திங் வந்தது. இப்போ ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இண்டிகோ இஷ்யூனால். அங்கே ஃபுல்லாகவே நான் சென்னை ஏர்போர்ட் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். போத்தீஸு, இயரிங்ஸு, போத்தீஸோட அந்த துணிக்கடை எல்லாமே அங்கே நிறையாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸா, டோனட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸுமே அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அதோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. எல்லா ஐட்டம்ஸுமே அங்கே இருக்குங்க. ஏன்னா GST போட்டு அதோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கினோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் போனீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ராம்ராஜ் கடை, போத்தீஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸுமே அங்கே இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு சென்னை ஏர்போர்ட்டில் என்னென்ன சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோங்க. எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளை
நம்மளையும் நம்மளோட பேக் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. பேக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நைஃபு, தேங்காய், ஸ்லைடு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு 4 மணிக்கு தான் ஆல்ரெடி வந்து ஃப்ளைட் இருந்தது. இண்டிகோ இஷ்யூனால வந்து எங்களுக்கு லேட்டாக தான் வந்து டைமிங் 6:45 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து பகல்லே பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இந்த இஷ்யூனால எங்களுக்கு வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. இண்டிகோ ஃப்ளைட் வந்து எக்கச்சக்கமான ஃப்ளைட் வந்து அங்கே வந்து நின்றுருந்ததுங்க. எல்லாமே நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஃப்ளைட் ஏறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டிகோ பஸ்லேயே வந்து நம்மளை வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட ஜாலியாக வந்து நாங்கள் ஃப்ளைட் ஏற போகிறோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த நாள் என்றைக்கு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பயமாகவும் இருந்ததுங்க. எப்படி இருக்கும் இந்த ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவும் இருந்தது. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவை எப்படியாவது ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சோம். அந்த ஆசை எங்களுக்கு வந்து நிறைவேறிடுச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கனவு இருந்தால் உங்கள் அம்மாவை வந்து நீங்களாம் ஃப்ளைட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. ஃப்ளைட்டுக்கு உள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் சீட் பெல்ட் வந்து போட சொல்லிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அது டேக் ஆஃப் ஆகும்போது என்னமோ பண்ணுதுங்க பாடியெல்லாம். காதெல்லாம் ஒங்கின்னு சவுண்டு இந்த மாதிரிலாம் பயங்கரமாக கேட்டது. நான் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டேன். வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே கீழே வந்து இருட்டாக தான் இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோவா வந்து கரெக்டாக 1 ஹவரில் நாங்கள் வந்து போயிட்டோம். பாருங்கள், ஃபுல்லாகவே இருட்டாக தெரியுது. கீழே இருக்கக்கூடிய லைட் இந்த வெளிச்சம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. மற்ற எல்லாமே ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. என்ன நாங்கள் பகல்லே போனால் இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஒரு வழியாக இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஃப்ளைட்டில் போகிற ஆசை வந்து நிறைவேறிடுச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மேலே போகும்போது நல்லா இருந்தது. கீழே இறங்கும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாடி வந்து ஒரு மாதிரியாக பண்ணுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 ஹவரில் வந்து கோவா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க. கோவாவுக்கு போய் என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோவா ஏர்போர்ட்லேயே வந்து நீங்கள் கோவாவை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இங்கேயே வந்து கவர்மெண்ட் டாக்ஸி ஆப்னு இருக்குது. நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணி வந்து டாக்ஸி எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியில் போய் ப்ரைவேட்டாக எடுத்திங்கன்னா உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. இங்கே புக் பண்ணிவிட்டு நீங்கள் வர்ற வரைக்கும் வந்து அந்த டாக்ஸி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.